ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நிஷா கிச்சன். நம்ம இன்றைக்கி நிஷா கிச்சனில் சிக்கன் தொக்கு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், 2 சின்ன தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் ஒரு குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாக்கா 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும், அந்த ஜூஸ்லாம் இறங்கியிருக்கும் சிக்கனில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தட்டு போட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி தெளித்து தட்டு போட்டு மூடி நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறி விடுங்க. நடுவில் 10 நிமிஷம் கழித்து எடுத்தால் நம்மளோட சிக்கன் ரெடி.